ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மிங்காஜ். நான் உங்கள் தோழி மிங்காஜ் பேசுகிறேன். இப்போ வீட்டிலையே பானிபூரி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பாருங்கள், இது நாங்களே வீட்டிலையே நானே ரெடி பண்ணி உள்ளே இந்த கிழங்கு போட்டு இந்த பானி எல்லாமே ஈஸியாக எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி கடையிலே ரெடிமேடாக இந்த மாதிரி விற்குது ஃப்ரெண்ட்ஸ். பானிபூரி இந்த மாதிரி கேட்டாவே தராங்க. சூப்பர் மார்க்கெட்டில் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா அப்படி நசுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கரம் மசாலா, ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம், அதை போட்டுக்கோங்க. உப்பு தேவையானது போட்டுக்கோங்க. மல்லித்தலை கொஞ்சம் சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். மிளகாத்தூள் உங்கள் காரம் எவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், உப்பு, பெரிய வெங்காயம், கொஞ்சமாக மல்லித்தலை, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கரண்டிலே நசுக்கி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மசாலா ரெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்புறம் பூரி பொரிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வீடியோக்கோசரம் நான் கரண்டியில் இது பண்ணுறேன். நீங்கள் கையில் கூட நல்லா மசித்து நீங்கள் பண்ணிக்கலாம். கையில் மசித்தா நல்லா மசாலா பிடிக்கும் உங்களுக்கு நல்லா. அதுக்கப்புறம் தண்ணி ரெடி பண்ணலாமா பானி. அதுக்கு நீங்கள் மல்லி, புதினா, கொஞ்சோண்டு புளி, நான் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 1 எலுமிச்சை பழம், கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கப்புறம் உப்பு, மல்லித்தூள், மிளகாத்தூள், இது எல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. நான் 2 டம்ளர் பெரிய டம்ளரில் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கலந்துக்கேன். உப்பு எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு, தேவைன்னா போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ எண்ணெய் நல்லா காயணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காஞ்சாதான் இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு உப்பெல்லாம் வரும். சிம்மில் வைக்காதீங்க, அப்படியே ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது பாருங்கள், இப்போ நல்லா சூடாக எண்ணெய் இருந்தால் தான் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா உப்பெல்லாம் வரும். நல்லா நீங்கள் பொரிக்க கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நான் எண்ணெய் அதிகமாக சூடு ஏறினாலும் இதாக இருக்கும். ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும் கரெக்டாக உங்களுக்கு. குழந்தைங்க எல்லாமே இப்போ எல்லா பெரியவங்கலேருந்து சின்ன பிள்ளைங்கள்ந்து எல்லாமே இது விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வீட்டிலே கொஞ்சம் ஆரோக்கியமாக செஞ்சு கொடுக்கலாம். பிள்ளைங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவும் முடியாதுல்ல நம்ம. அதுக்கு இந்த மாதிரி நம்மளே வீட்டில் இந்த மாதிரி ஆரோக்கியமாக செஞ்சு கொடுக்கலாம். நல்லா இந்த மாதிரி சூடாக எண்ணெய் இருந்தால் தான் இந்த மாதிரி நல்லா உப்பெல்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நிறையா போட்டு பொரிக்க வேணாம். இந்த மாதிரி கொஞ்சம் 6-7 பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு உடம்புலையும் தெரியாது, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த கையில் அப்படி உடச்சி இந்த மாதிரி மசாலா உள்ளே வச்சு ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி உள்ளே வச்சு நீங்கள் சாப்பிடலாம். நல்லா டேஸ்டியாக வந்துச்சு. 2 பேர் சாப்பிட்டு பார்த்து நல்லா கமெண்ட் சொன்னாங்க எங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ உங்களுக்காக போட்டிருக்கேன். நான் நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்பயுமே வேணும். அப்போ தான் நான் வீடியோ நிறையா போட முடியும். இந்த மாதிரி மசாலா போட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் செஞ்ச பானிபூரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.